நம்ம பிரெட் பஜ்ஜி செய்ய போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரெட்டை வந்து அந்த மாவில் முக்கி ப்ரெட்டை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லைனா நீங்கள் இந்த சைஸில் கூட கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கிறதுனால உங்கள் இந்த மாதிரி கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சாப்பிட்லாம். முட்டை என்னது முட்டை போண்டா வித் பிரெட் பஜ்ஜி. இல்லை எது காம்பினேஷன் நல்லாக்குன்னு நான் சொல்கிறேன். முட்டை போண்டாக்கு வந்து அது கண்டிப்பாக 90க்கு 90 கொடுப்பேன். இப்போ பிரெட் பஜ்ஜி சாப்பிட்டு பார்க்கலாம். பிரெட் பஜ்ஜிக்கும் அதே இல்லைனா ரெண்டும் சூப்பராக இருக்குது. ஈக்குவல் மார்க்ஸ் தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போடுறதுனால நான் இது உங்களுக்கு வெந்து முடிச்சோன்னு காட்டுறேன். அது வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நான் இது வெந்து முடிச்சோன்னு உங்களுக்கு காட்டுறேன். எடுத்தனால எடுக்க மாட்டேன். அதனால் கொஞ்சம் பாருங்கள், கருகிடுச்சு. நீங்கள் என்ன மாதிரிலாம் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. இது பண்ணிட்டீங்கன்னா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து போட்டதாக இருக்கும். மாவு உங்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் மாவு, அரிசி மாவு, அப்புறம் வந்து ஓமம், உப்பு, பஜ்ஜி மாவு செய்ய அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, ஓமம், உப்பு, கடலை மாவு, மிளகாத்தூள் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்து அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிட்டிங்கன்னா இது சரி. அதில் ப்ரெட்டை நான் சொன்ன மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இந்த பண்ணுங்க. அது நல்லா அந்த இதில் டிப் பண்ணிக்கிட்டு நான் சொன்னேன் அந்த மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரிசியில் போட்டிங்கன்னா வந்துடும். ரொம்ப வீடியோ பெருசாக போயிடுச்சு. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் எல்லாமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இந்தியா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானு உங்கள் பொண்ணான கையை வச்சு டிக் பண்ணி விட்டுருங்க.